ஐயோ பட்டன் வந்துருச்சு. ஐயோ எந்த சட்டையுமே இல்லையே. தமிழ், கபோர்ட்ல அந்த ஷர்ட்லாம் எங்க? சிபி சார், எல்லாத்தையும் லாண்ட்ரிக்கு கொடுத்துருக்கேன். வேற ஷர்ட் எதுவும் இல்லையா? இருக்கு சிபி சார், ஆனா எதுவுமே அயன் பண்ணாம இருக்கே. தமிழ், 10 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு தமிழ். இப்போ நான் என்ன ஷர்ட் போட்டு போறது? இது வேற பட்டன் பிஞ்சு வந்துருச்சு. பட்டன் தானே, இருங்க. தமிழ் என்ன பண்ற? ஒரு 5 நிமிஷம் பட்டனை தச்சு கொடுத்துறேன். தமிழ் என்ன சார்? தமிழ் என்ன பண்ணிட்டு இருக்க? மீட்டிங் போகணும், லேட் ஆகுது. அது இல்ல சார், இந்த பட்டன்லாம் தச்சு ரொம்ப நாள் ஆச்சா, அதான் கொஞ்சம் நூல் கோக்க முடியல. கொடு, நான் கோர்த்து கொடுக்குறேன். இது உங்களுக்கெல்லாம் சரி வராது, நானே பண்றேன். என்ன, ஒரு நூல் கோக்க தெரியாதா எனக்கு? கொடு. இந்தாங்க. என்ன போக மாட்டேங்குது. உள்ள கரெக்டா கூத்துறோம், மனத்தை வாங்காது. என்னாச்சு சார்? மீட்டிங்க்கு டைம் ஆகுது. இத கோத்துறேன். சரி சரி. கடவுளே, கூத்துறோம். என்னாச்சு சார்? கோக்க முடியலையா? கோத்துருவேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர். இத கோத்துறேன். சரி சரி. என்ன போக மாட்டேங்குது. நீங்க கோர்த்து முடிக்கிறதுக்குள்ள மீட்டிங்கே முடிஞ்சிரும். குடிங்க. சிபி சார், நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் நீங்க என்ன சொன்னீங்கன்னு ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? வேற ஒரு சந்தர்ப்பத்துல என்ன பார்த்திருந்தா என்ன லவ் பண்ணிருப்பேன்னு சொன்னீங்களே, இதுதான் அந்த வேற சந்தர்ப்பம். நீங்க நிஜமாவே என்னுடைய மாமா பையன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள உங்க மேல ஒரு பெரிய காதல் வந்துச்சு. எனக்கு எப்படி சொல்றதுன்னு கூட தெரியல. அதே மாதிரி உங்களுக்கும் என் மேல காதல் வரும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். தச்சாச்சு. ஏங்க, அவ தான் வீட்ல இருக்கேன்னு சொல்றாள்ல, நீங்க ஏன் அவளை வற்புறுத்துறீங்க? ஓ, அவ தான் வீட்ல இருக்கேன்னு சொல்றாளா? ஆமா. ஆபீஸ்க்கு போனா நீ என் மருமகளே இல்ல, ஜனாமாவோட வாரிசா நீ ஆபீஸ்க்கு போகணுமா, இல்ல இந்த வீட்ல என் மருமகளா இருக்கணுமான்னு முடிவு பண்ணுன்னு நீ தானே அவளை வற்புறுத்தி இருக்க? அப்படியெல்லாம் இல்லையே. உங்ககிட்ட யார் சொன்னா? என்ன இவளே வந்து போட்டு கொடுத்தாளா? தமிழ், அத்தை,
நான் எதுவும் சொல்லல அத்தை. இங்க பார், இந்த போட்டு கொடுக்கறது, பொய் சொல்றது, மத்தவங்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி புத்தி எல்லாம் என் மருமகளுக்கு இல்ல. அவ மேல தப்பு இருந்தா அதை நான் தான் பண்ணேன், என்ன மனுஷன் முன்ன நின்று கேட்பாளே தவிர அதை மழுப்பிட்டு போக மாட்டான். இப்போ ஒன்னால அவன் அம்மா கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கா. ஆனா நீ கமுக்கமா நினைச்ச சாதிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. மாமா நான் தான் சொல்றேன்ல, பிரச்சனை வேண்டாம் மாமா, நான் வீட்லயே இருக்கேன். தமிழ், உன் மாமா நான் சொல்றேன், நீ ஆபீஸ் கிளம்பு. மாமா ஓ தமிழ், போய் சந்தோஷமா வேலையை பாரு. இல்ல மாமா. போ தமிழ், போய் சந்தோஷமா வேலையை பாரு. அப்படியே போயிட்டு பக்கத்துல ஏதாவது வாடகை விட்ட பாத்துக்கோ. தமிழ், ம்? ஒரு முக்கியமான மீட்டிங் கனடா கிளையன்ஸ் கூட இருந்துச்சு, அது போஸ்ட்போன் ஆயிருச்சு. ஆனா அதே டைம்ல எனக்கு வேற ஒரு மீட்டிங் வந்துருச்சு. நீ என்ன பண்ற, அந்த கனடா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிடுறியா? ஆஹா, என்ன தமிழ்? தமிழ், என்ன யோசிக்கிற? உனக்கு தான் அந்த கனடா கிளையன்ஸ் நல்லா தெரியும்ல. நீ அட்டெண்ட் பண்ணுனா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. அட்டெண்ட் பண்ணிடு. இல்ல சார், எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு. வேலை இருக்கா? மீட்டிங்கை விட வேற என்ன முக்கியமான வேலை? சிபி விடு, தமிழ் தான் வரலன்னு சொல்றல்ல. என்ன, அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணணும் அவ்வளவுதானே? அதை நான் பாத்துக்கிறேன். வர வர ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பிரபு, நானே கூப்பிடணும்னு இருந்தேன். என்ன பிரச்சனை? எதுக்கு சாம்பிளிங் ரெடி பண்ண மாட்டீங்க? சாரி சார், பண்ண முடியாது. முடியாதுன்னா காரணத்தை சொல்லுங்க. சார், அந்த மிஷின்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். அதில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆபத்து. சார், ஒரு நூலில் ஒரு எம்ப்ளாயோட கையே கம்ப்ளீட்டாக கட் ஆயிருக்கும். ஏதோ லாஸ்ட் மினிட்ல பக்கத்தில் இருந்த எம்ப்ளாயி அவர் சேவ் பண்ணியிருக்காரு. சார், இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட பல தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அதையும் மீறி அதே மிஷினில் வேலை செய்ய சொல்லி எங்களை எப்போ பார்த்தாலும் வற்புறுத்திட்டு இருக்கீங்க. எப்போ தான் சார் மிஷின் மாற்றுவீங்க?